வணக்கம். 12/6/2026ங்க. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேங்க. இன்னைக்கு காலையில் நம்ம லைவ்ல வந்திருந்தோங்க. 12ஆம் தேதி லைவ்ல வந்திருந்தோம். லைவ்ல வரும்போது சொல்லியிருந்தோம், இப்போ இந்த 4 கேண்டிலை பற்றி பேசியிருந்தேன். 4 கேண்டிலில் வந்து புட் சைடு இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். இந்த பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹையை வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ட்ராவல் ஆனாங்கன்னா இந்த ஹையை பிடிப்பாங்க அப்படின்னு 23,641 ஒரு ஹை மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா லைவ்ல வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கொஞ்சம் புட்டு சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள், ஓப்பன் ஆனதுல இருந்து புட் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஒரு புட் சைடு தான் எடுத்தாங்க. ஒரு புட் சைடு தான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு 12 மணிக்கு மேலதான் மார்க்கெட் பிளஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரு 115 பாயிண்ட் கிட்டத்தட்ட புட் சைடு வந்திருக்காங்க. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே 250 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேலதான் தூக்கி ஓப்பன் பண்ணாங்க. நேற்று இருந்து இங்கிருந்து ஒரு 250 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேல தூக்கி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃபால் வர்ற மாதிரி தான் தோணுச்சு. சரி, ஃபால் சைடு நம்ம ஸ்கால்பிங் பண்ணலான்னு ஒரு 2 ஸ்கால்பிங் பண்ணோம். அது லைவ்ல தான் பண்ணியிருக்கோம். பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல ஸ்பாட்ல வந்து எந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சின்னதாக அனலைஸ் பண்ணி ஒரு சின்ன மார்க் பண்ணி போயிட்டேன். ஆனா உடனே இந்த இதை வந்து டக்குன்னு இன்னைக்கே இவ்வளவு தூரம் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா போனாலும் இந்த மட்டும் போறதுக்கான வாய்ப்பு, இந்த அனலைஸ் மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி 23,641 நீங்க லைவ்ல போயிட்டு இன்னத்த தேதியோட லைவ் ஆன் பண்ணீங்கன்னா உடனே காட்டும். இந்த 4 கேண்டில போட்டு பேசியிருப்பேன், பிளஸ் அந்த மார்க் பண்ணியிருப்பேன். 23,641 மார்க் பண்ணியிருப்பேன். இன்னைக்கே போகும்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆயிருந்தா சொல்லிட்டு போயிருப்பேன். அது எனக்குமே கன்ஃபார்மா தெரியாது இன்னைக்கே போவாங்களா அப்படின்ட்டு. ஆனா போலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையில நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கே போயிட்டாங்க அது. சரிங்களா? சரி, அது போக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கோம்னு கொஞ்சம் கூட ஜாயின் பண்ணி போட்டுடுறேன். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். தேங்க்யூ கேஸ். பாருங்க. நம்ம ஒரு என்ட்ரி கொடுக்காம விட்டோம். ஒரு என்ட்ரி கொடுத்து பார்ப்போம். ஒரு 5 ரூபா ஸ்டாப் லாஸும் போட்டு பார்ப்போம். எனக்கு 175க்கு என்ட்ரி எடுத்த அடுத்த கேண்டில். சரி, 10 பாயிண்டே ஸ்டாப்ல, ஏன்னா எடுத்த உடனே கொஞ்சம் இறக்குறாங்க. ஆஹா, போறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா அந்த கேண்டிலே விக் இழுக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். 10 பாயிண்டே ஸ்டாப் லாஸ் போடுறேங்க, இழுத்துற வேண்டாம். ஒரு கொஞ்சம் வந்தாலும் இருக்கட்டும். 10 பாயிண்டே ஸ்டாப் லாஸ் போடுறேன். ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட இது ரேஞ்சுக்கு பக்கம் போகும்போது நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப யோசிக்க கூடாது. 10 பாயிண்ட் கரெக்டா போச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒண்ணு பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் தூக்கி மேல போட்டுருவோம். கொஞ்சம் தைரியமா உட்காந்துக்கலாம். போற மட்டும் போகட்டும். ஸ்டாப் லாஸை மேல தூக்கி போட்டுட்டேன். போற மட்டும் போகட்டும். நமக்கு ஒரு 10 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நான் 23,412 உடைக்கட்டுங்கன்னு சொன்னேன். உடைச்சோன்னு போட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் கொடுத்துட்டு இழுத்துட்டு இருக்காங்க. 10 பாயிண்ட் மேல போனா நான் கட் பண்ணிடுவேன். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் தூக்கி மேல போட்டுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல யூ டர்ன் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விக்கும் விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு ஒரு 10 பாயிண்ட் இந்த இடத்துல இந்த ஸ்பீட்ல கிடைச்சாலே போதுமானது. நான் ரெடியா இருக்கேன். என்னங்க குதிச்செல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அடப்பா, ஸ்ட்ரைக் பிரைஸ் பாத்தீங்களா? குதிச்சிச்சு டபக்குன்னு கீழே. ஸ்டாப் லாஸ் அடிக்கிறக்காப்பா கொடுத்தாலும் கட் பண்ண முடியாத அளவுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்டாப் லாஸ மேல போட்டிருக்கிறதுனால தைரியம். இதுக்கு தான் அவங்கள விடுறது இல்ல, தைரியமா உட்காந்துருவீங்க நீங்க அப்படின்ட்டு.
சின்ன யூட்டர்ன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சு, அவன் கால் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது கண்டினியூஷன் ஆச்சுன்னா தான் அங்க கூட்டிட்டு போவாங்க. கண்டினியூஷன் ஆச்சுன்னா தான் கூட்டிட்டு போவாங்க. சின்ன பிளஸ் இந்த இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் கரெக்ட் தான். பார்ப்போம். அந்த கேண்டில் கரெக்டா கஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் போறக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்போம். ஒரு கேண்டில்ல கரெக்டா கிடைச்சா நம்ம டக்குன்னு தூக்கிட்டு ஓடிடணும். கட்டு ஸ்டாப் லாஸ் கட்டு, எதுவும் கட்டு 10 பாயிண்ட் போதுங்க. 10 பாயிண்ட் போதும். இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். 20 பாயிண்ட் மட்டும் சான்ஸ் இருந்துச்சு. ஆனா நான் 10 பாயிண்ட்ல வெளியே வந்துட்டேன். 10 பாயிண்ட்ல நான் வெளியே வந்துட்டேன். கண்டிப்பாக இது மட்டும் டிராவல் ஆயிட்டு தான் யூ டர்ன் போடுவாங்க. 20 பாயிண்ட்டுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நான் 10 பாயிண்ட்ல வெளியே வந்துட்டேன். ஆனா வச்சிருந்தா 20 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா விக் விட்டு இழுப்பாங்க. விக் விட்டு இழுப்பாங்க. ஒரு 3 கேண்டிலா பாத்தீங்கன்னா சைட்ல தான் அப்படியே நேர்கோட்டில் பிடிச்ச மாதிரி அதுக்குள்ளேயே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கீழேயும் வரல, மேலேயும் போல. நமக்கு முதல்ல இந்த 23,375 எடுக்கட்டுங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஏதோ டியூ டர்ன் போடுறாங்களா, கண்டினியூஷன் ஆகுறாங்களான்னு பார்த்தரலாம். கண்டினியூஷன் ஆனாங்கன்னா எவ்வளவு தூரம் போவாங்கன்னு பார்த்துருவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 பாயிண்ட் கூட கொடுக்கலை, சின்னதா தான் வச்சிருக்காங்க. ஆனா இதை ரீச் பண்ணுது. ஆனா கீழே கண்டினியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து திரும்பி ரீட்ரெஸ்ட் எடுத்தாலும் எடுக்கலாம். இது கண்டினியூஷன் ஆச்சுன்னா இந்த ஹை மட்டும் ஈஸியா பிடிப்பாங்க. இப்ப நான் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல காட்டுறேன் பாருங்க, அந்த ஹையை வந்து ஈஸியா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஸ்ட்ரைக்ல கொடுக்குறாங்களா, ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்தா கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ஐ மட்டும் ஈஸியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானே இந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறேன். 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறேங்க. யூட்டர்ன் போட்டாங்கன்னா நமக்கும் கிடைக்காது. ஆனால் யூட்டர்ன் போடாம போயிட்டாங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம சொன்ன மார்க் எடுத்துட்டு யூட்டர்ன் போட்டாங்க அப்படின்னுச்சுன்னா நமக்கே கிடைக்காது. ஆனா கண்டினியூஷன் ஆச்சுன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். இதை விட கொஞ்சம் எச்சா எடுத்துட்டு யூட்டர்ன் போடுறாங்களா என்ன? ஒரே நிமிஷம், இல்லைன்னா நானே கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். கரெக்டா எச்சா எடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கொடுக்கலைங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ்ல கொடுக்கல, இழுத்து குடிக்கிறாங்க. அப்படி ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இழுத்து குடிச்சாங்க அப்படின்னுச்சுன்னா நமக்கு மார்க்கெட் மேல போறதுன்னு அர்த்தம். கண்டினியூஷன் ஆச்சுனால் போக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா எந்த இடத்துலயும் ஒரு சின்ன யூட்டர்ன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை ஏதாச்சும் நம்ம என்ட்ரி கொடுத்த இடத்துல யூட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்டாப் லாஸ் அடிச்சிரும். ஆனால் பாத்தீங்களா, யூட்டர்ன் போட வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன அடுத்த கேண்டில் யூட்டர்ன் போடுறாங்க. அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா புட்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வேணால் ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப என்ட்ரி கொடுத்து ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க, வாய்ப்புகள் இருக்கிறது. நான் அசல்ல தூக்கி ஸ்டாப் லாஸ் போட்டேன். நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம், அசல்ல ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோம். அடிச்சாலும் சரி போனாலும் சரி, ஆனால் போறக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கிறாங்க, ஸ்டாப் லாஸை அடிக்க பாக்குறாங்க. நுனி அளவுல தப்பிச்சிருக்கு ஸ்டாப் லாஸ் நுனி அளவுல தப்பிச்சிருக்கு. எனக்கு 10 பாயிண்ட் கொடுத்தாங்க, நான் கட் பண்ணல. 10 பாயிண்ட் எனக்கு வந்து கிடைச்சிச்சு, நான் தான் கட் பண்ணல. இந்த இடத்துலயும் 10 பாயிண்ட் போதுமானதுன்னு தான் எடுப்பேன். விக் பயங்கரமா இருக்குமா? விக் பயங்கரமா இருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் பாக்குறாங்க. விக் பயங்கரமா இருக்கிறது. ஆனா மேலதான் டிராவல் புட்டு சைடு தான் இறக்குறாங்க. கன்ஃபார்மா அது இறக்குறாங்க. நியாயத்துக்கு இன்னும் போகணும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னுச்சுன்னா, நான் முதலே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு விக் அவுட் வச்சிருக்காங்க.
முதலே கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பிக் விட்டு வச்சிருக்காங்க. அதனால தான் ரிஸ்க். இல்லைன்னா கன்ஃபார்மா இந்நேரம் போயிருப்பாங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தால் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கணும். அப்பதான் சேஃப்டி. நானே பிக் பயங்கரமா வேலை செய்யுது, அதனால நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. ஏன்னா யூ டர்ன் போடுறதுக்கான வாய்ப்புகள் அவங்ககிட்ட நிறைய இருக்கு. யூ டர்ன் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த இடத்துல நான் ரெடியா இருக்கேன். ஒரு 10 பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா கட் பண்ணிட்டு வந்துடுவேன் நான். கட்டுமா? நான் கட் பண்ணிட்ட பொசிஷனை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல யூ டர்ன் போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த இடத்துல யூ டர்ன் போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நான் கட் பண்ணிட்டேன், பொசிஷன் கட். கண்டினியூஷன் ஆச்சுன்னா எது மட்டும் போவாங்கன்னு பார்க்கலாம். ஆனா யூ டர்ன் போட்டாங்கனாலும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா அப்படி சப்போஸ் யூ டர்ன் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னுச்சுன்னா மார்க்ஸ் ஏதாச்சும் திருப்பி போயிடுவாங்க. ஆனா நியாயத்துக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்நேரம் இதை ரீச் பண்ணியிருக்கணும். அவங்க இதை ரீச் பண்ணியிருக்கணும், ஆனா பண்ணல. இன்னும் மார்க்கெட் வந்த பொசிஷனுக்கு வந்து அதை ரீச் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க பண்ணல. இல்ல யூ டர்ன் போடுற மாதிரி தெரியல, அப்படியே தான் போற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம். இந்த சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியல எனக்கு. ஆனா அது மட்டும் ரீச் பண்ணிட்டாங்க, அது ஓகே. கொஞ்சம் வெரிஃபிகேஷன் வருதான்னு பார்ப்போம். நினைச்ச மாதிரி 226 ரீச் பண்ணிடுவாங்க போல இருக்கு. பரவாயில்ல, நான் வெளியே வந்துட்டேன். வெயிட் பண்றவங்க ஸ்டாப் லாஸ் மேல தூக்கி போட்டு வெயிட் பண்ணுங்க. 226க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது புட்டுல நான் எடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நீங்க எது எடுத்திருக்கீங்கன்னு பாத்துக்கோங்க. 226 ரீச் பண்ணாங்கன்னா நல்ல விஷயம். நம்ம புட் சைட்ல என்ட்ரி எடுத்திருந்தவங்க வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் மேல போட்டு வைங்க. லோ மூமெண்டம் கரெக்டா கூட்டிட்டு வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், டச் ஆயிடுச்சு. இது மட்டும் ஒரு டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் ஒரு டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பார்க்கலாம். கண்டினியூஷன் இப்படி போறாங்களான்னு பார்ப்போம். இந்த முட்டு போனாங்கன்னா இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் இப்போ போட்டிருக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இது மட்டும் போயிட்டு கூட அவங்க வரலாம். இந்த சப்போர்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு கூட வரலாம். அந்த சப்போர்ட் மட்டும் கூட எடுத்துட்டு வரலாம். ஆனா வெயிட் பண்ணுவோம். கீழே இறங்கிட்டாங்கன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா இந்த சப்போர்ட் எடுப்பாங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கும். இந்த இடத்துல கீழே வந்தா இதுக்கு கீழே வரட்டும், இல்லைன்னா இந்த சப்போர்ட் மட்டும் போயிட்டு வருவாங்க. ரெண்டுல எது வேணாலும் நடக்கலாம். இந்த சப்போர்ட் கரெக்டா எடுத்தா ரெகுலர் மேல தூக்கி போட்டுருங்க. ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை கால்குலேஷன் பண்ணி அந்த சப்போர்ட் மட்டும் எடுப்பாங்கிறது என்னோட ஐடியா. பார்ப்போம்.
பார்க்கலாம். இந்த சப்போர்ட் இது மட்டும் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். எடுத்தாங்க அப்படின்னுச்சுன்னா இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அது மட்டும் எடுப்பாங்க. அந்த 23,380 மட்டும் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பார்க்கலாம். எடுத்த அந்த சப்போர்ட் மட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ரெண்டு பக்கம் அவங்க வச்சிருக்காங்க. கூகுள் சார் அப்சைடு வந்து இது மட்டும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு சார். சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். அதுக்கு மேலனா அதுக்கு மேல போனா தான், இல்லைன்னா புட் சைடு திருப்பிடுவாங்க. அப் சைடு போனால் இது மட்டும் ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் சார்.